ஹாய் டெக்கீஸ். எத்திக்கல் ஹேக்கிங் கற்றுக்கணுங்கிறவங்க நம்ம வீடியோ பாருங்கள். மற்றவங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். எப்படி ஹேக்கர்ஸ் வந்து ஃபிஷிங் அட்டாக்கை யூஸ் பண்ணி டேட்டாவை டெஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக்கு எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி அவங்க வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணி என்ன மாதிரி அவங்க வந்து உங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்கங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அவசரப்படாதீங்க. அதுக்கு என்னென்னு தேவை பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிஷிங் அட்டாக்ஸ் வந்து நடக்கிறதுக்கு என்னென்னா ஒரு வெப் ஹோஸ்டிங் தேவை. இன்னொன்று என்னென்னா அந்த வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணி அவங்ககிட்ட வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணணும். ஸோ அதுக்கான பேசிக்கான விஷயத்த மட்டும் நான் சொல்லித்தரேன். நான் எல்லா கூடையும் எத்திக்கல் ஹேக்கிங்காக எழுதி காமிக்க முடியாது. ஏன்னா என்னென்ன யூடியூப் பாலிசிக்கு அது அகென்ஸ்ட் ஆனது. ஸோ அதை சிம்பிளாக எப்படி வந்து வெளியில் அந்த வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் காமிக்கிறேன். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஆல்ரெடி அப்பாச்சி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன், அப்பாச்சியோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இந்த கமாண்டு கொடுத்தீங்கன்னா அப்பாச்சி 2, அதாவது அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணிங்க, இதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்பாச்சி வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவ் ரன்னிங்னு இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அப்பாச்சி வந்து ரன்னிங்கில் இருக்குது. சரி, ஓகே. இப்போ இதோட ஒர்க்கிங் டைரக்டரி எந்த டைரக்டரியை வந்து ஒர்க்கிங் டைரக்டரியை எடுத்துக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் முதல்ல. சரி, ஓகே. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸை பொறுத்த வரைக்கும் cd/etc இருக்கும் ஒரு டைரக்டரி. அதில் APA அப்பாச்சியில் உள்ள டைரக்டில் வந்தாச்சு. இது நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன இருக்குன்னு. ஸோ இதில் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த டைரக்டரி எதுக்கு இருக்குன்னா அப்பாச்சியோட கான்ஃபிகரேஷனுக்காக இருக்கிற ஃபைல் ஆக்சுவலி. ஸோ இதுக்குள்ளே நம்ம எந்த ஃபைல் மேக்ஸிமம் கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சைட் அவைலபிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உண்டு ஆக்சுவலி. சிடியில் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா அவைலபிள்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. ஓகே, இந்த இதுக்குள்ளே போயிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த 000 default.config ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஹோஸ்டிங் ஃபைல் சொல்லுவாங்க. இந்த அப்பாச்சி ரன் ஆகிறது எந்த டைரக்டரியில் உள்ள சாஃப்ட்வேரை வந்து நமக்கு அப்ளிகேஷனை ரன் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லாமே இந்த இதில் செக்ஷன் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். நேனோவில் பார்த்தீங்கன்னா 00 டைப் பண்ணி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேனோ வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ரூட் டைரக்டரி, வெப் அப்ளிகேஷனோட ரூட் டைரக்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா www.html. இந்த டைரக்டரிக்குள்ளே டேட்டா இருக்கிற ஃபைலை மட்டும் தான் இது எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ நம்ம அந்த டைரக்டரியை தான் ரூட் டைரக்டரின்னு கொடுத்துருக்கோம். இது சர்வர் நேம்ங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த சர்வருக்கு நம்ம ஒரு நேம் வைக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் நேமாக கூட வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் என்ன நேம் வந்து விருப்பமாக வச்சுக்கலாம். இந்த ரூட் டைரக்டரி தான் எந்த ஃபோல்டரில் உள்ள டேட்டாவை இந்த அப்பாச்சி சர்வர் ரன் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஹோஸ்டிங். இந்த கான்ஃபிகரேஷனில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இதை வச்சு ரிவர்ஸ் ப்ராசஸாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதாவது லோட் பேலன்சிங்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க நிறைய இடத்துல. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம பேசிக்கான விஷயம் மட்டும் இப்போ பார்ப்போம். இந்த ரூட் டைரக்டரி /var/html இருக்குது. சரிங்களா? சரி, இதை நம்ம முதல்ல எக்ஸிட் பண்ணிக்கலாம். Ctrl+X. இதை வந்து இதுலேருந்து நானோ எடிட்டர்லேருந்து வெளியில் போக Ctrl+X. ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ அந்த ஃபைலுக்குள்ளே வந்து நம்ம ஒரு அப்பாச்சி ஃபைல் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஃபைலை போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதில் எந்த ஃபைல் லொக்கேஷன் இருந்துச்சுன்னா var/www./html. இதான் மேக்ஸிமம் வந்து எல்லா சர்வர்லையும் வந்து வெப்சைட் லான்ச் பண்ணுற ஒர்க்கிங் டைரக்டரியாக இருக்கும். சரிங்களா? சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறேன். index.html ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்குது. நம்ம அந்த ஃபைலையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன பண்ண போகிறோம், நேனோ எடிட்டரில் index.html இது ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, இது பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 2, அதாவது அப்பாச்சியோட வந்து டிஃபால்ட் பேஜ் இருக்குது. சரி, இந்த பேஜையே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? Ctrl+X கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ எனக்கு சர்வர் ஆக்டிவேட்டில் இருக்குது, இந்த அப்ளிகேஷன் ஆக்டிவேட்டில் இருக்குது. சரி, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை வந்து போர்ட் ஃபார்வர்டிங் பண்ண போகிறோம். இந்த போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணணும்னா இப்போ எப்படி ஃபிஷிங் நடக்கும்னா இந்த அப்ளிகேஷனை வந்து இந்த URL வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணிடுவாங்க, இல்லை மெயில் மூலமாக அனுப்புவாங்க. ஸோ இமெயில் மூலமாக நீங்கள் இதில் ஆஃபரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமெயில் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சர்வர் என்னோட சிஸ்டம் வந்து சர்வராக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த URL வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகத்துலேருந்து எங்கே இருந்தாலும் அந்த இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இதை ஆக்டிவேட் பண்ணிட்டா. ஸோ நீங்கள் இந்த சர்வரை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அந்த URL ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா போர்ட் ஃபார்வர்டிங் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் ஃபிஷிங்க்கு மேக்ஸிமம் ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா NGROKன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு API கீ கிடைக்கும். ஸோ சைன் அப் கொடுத்து உள்ள ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒரு API கீ கிடைக்கும். அதில் வந்து விண்டோஸா
லினக்ஸான்னு கேட்கும். அந்த லினக்ஸ்னா ஒரு பர்டிகுலர் என்ஜிஆர் ஓகேங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சொல்லியும், அதேமாதிரி விண்டோஸாக இருந்துச்சுன்னா அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோம். இன்ஸ்டால் பண்ண முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ள ஒரு ஏபிஐ கீ இருக்கும். அந்த காப்பி ஏபிஐ அதை எப்படி பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிகரேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா என்ஜிஆர் ஓகேல நான் அந்த கான்ஃபிகரேஷனாக நான் ஆல்ரெடி முடிச்சுட்டேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஏபிஐ கீயை எனேபிள் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், HTTP முதல்ல வந்து இந்த வெப் சர்வர் ரன்னிங்கில் இருக்கா நம்ம செக் பண்ணுவோம். இப்போ எனக்கு லோக்கல் ஹோஸ்ட் டைப் பண்ணோம்னா எனக்கு அங்கே உள்ள அப்பாச்சி டேட்டா வரும். ஓகே, வருது. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் எனக்கு ரன்னிங்கில் இருக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு ஃபிஷிங் வெப்சைட்டாக வச்சுக்கோங்களேன். உங்களோட பேங்க் க்ரெடென்ஷியல் வந்து இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட்னு சொல்லிட்டு வெப் பேஜ் டிசைன் பண்ணி உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க. ஸோ அது எப்படி மெயில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காமிக்கிறேன். மெயிலை பற்றி பேச போகிறதில்ல. நம்ம அந்த லிங்க் மெயில் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த URL நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? NGR OK HTTPயில் 80, அதாவது எந்த போர்ட்டில் வந்து இந்த வெப் சர்வர் ரன் ஆகுனா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி வந்து 80 போர்ட்டில் தான் ரன் ஆகும். அந்த கான்ஃபிகரேஷனில் நீங்கள் விர்ச்சுவல் ஹோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 80 மேலே இருந்திருக்கும். இல்லை அப்பாச்சி கான்ஃபிகரேஷன் அந்த ஃபைலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாலே அந்த சர்வீஸான போர்ட் வந்து நீங்கள் 80 இருக்கும். இப்போ இந்த கமாண்டை நம்ம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் அந்த NGR ஓகேல அந்த HTTPயில் 80 போர்ட் உள்ள சர்வீஸை எனக்கு போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணுறதுக்கு ஒரு URL எனக்கு கிரியேட் பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அது கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு URL கிரியேட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் 80 ரன் ஆகாத இதுதான் எனக்கு URL. நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த URL-ஐ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கட் ஆயிடுச்சு. இது கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இது கனெக்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஓகே, இந்த URL நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அப்போ காப்பி லிங்க்கு. இப்போ பாருங்களேன், இப்போ நான் அந்த URL நான் பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகணும்? சரிங்களா? விசிட் சைட் நான் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? என்னோட அப்பாச்சி சர்வர் வந்து உள்ள வெப்பேஜ் வந்து அப்ளிகேஷன் எனக்கு ரன்னிங்கில் இருக்குது. இந்த URL வந்து இங்கேன்னு கிடையாது, நீங்கள் எங்கேருந்து போட்டாலும் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஹேக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி URL காப்பி பண்ணி மெயில் அனுப்பி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃபர் தரேன் அந்த மாதிரி ஆஃபர் தரேன்னு சொல்லிட்டு ஃபிஷிங் டெக்னிக் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் வெப்சைட் மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் டேட்டா கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரோக்ராமில் டேட்டா பேஸில் வந்து உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் சேவ் ஆகிற மாதிரி எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஹேக்கர்ஸ் வந்து ஃபிஷிங் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு URL வந்து அஃபிஷியல் வெப்சைட்டோட URL வந்து காப்பி பண்ணி ஏதாவது ஒரு பப்ளிக் வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டோட ஸ்பெஷல் கோடை அதில் இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடை நீங்கள் டைரக்ட் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது ரீடைரக்ட் பண்ணி அது வந்து ஃபேக்கான வெப்சைட்டுக்கு கொண்டு போயிடும். ஆனால் பார்க்க ஒரிஜினல் வெப்சைட் மாதிரியே இருக்கும். நீங்கள் உங்கள் டேட்டாவை கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேட்டா ஹேக்கர்ஸ் கையில் கிடச்சிரும். ஸோ ஹேக்கர்ஸ் ஈஸியாக அதை வச்சு உங்கள் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணி ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் நடக்குது. இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.